ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ஃபேவரட்டான பொட்டேட்டோ ஸ்மைலி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சு துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். நான் 5 பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது எதுக்குன்னா, உருளைக்கிழங்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருளை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நான் துருவி வச்சுருக்கேன். வேக வச்சுட்டு 4 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, 1/4 டீஸ்பூனு. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. 4 டீஸ்பூன் பிரெட் கிராம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 hour நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பதத்தில் இருக்கணும். ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவரில் எண்ணெய் நல்லா தடவிக்கிட்டு, அப்போதான் மாவில் ஒட்டாமல் வரும். மாவு எடுத்துக்கோங்க. கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு ரொட்டி கட்டையை எடுத்து நல்லா சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. ஒரு மூடி எடுத்து அது கார்ன்ஃப்ளவர் மாவு தொட்டுக்கிட்டு வட்டம் போட்டுக்கலாம். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு கண்ணு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து அதுக்கு ஸ்மைலி போட்டுக்கோங்க. பிளேட்டில் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 hour ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். 1 hour கழித்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பொட்டேட்டோ ஸ்மைலி சூப்பராக வந்திருக்கு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அமுதா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.